சிறகடிக்க ஆசையில் மீனா முத்துக்கிட்ட இந்த மாதிரி சீதா லவ் பண்ணுற விஷயத்த சொல்லுவாங்க. முத்து இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா இவ, இந்த அளவுக்கு பெரியவள் ஆயிட்டாங்கிறத என்னால் நம்பவே முடியல. சரி ஓகே, அவளுக்கான மாப்பிள்ளையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவாங்க. நாளைக்கு நம்மளை வர சொல்லியிருக்கா மாப்பிள்ளையை மீட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி மீனா சொல்ல, ஓகே நம்ம நாளைக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி முத்துவும் சந்தோஷமாக போவாங்க. ரோஹிணி மனோஜ் கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எந்த குடும்பத்தில் தான் மருமக இருந்துட்டு மாமியாருக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு நெக்லஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள். ஆனால் இன்னும் என்னை இந்த மாதிரி வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு ரொம்ப கோவமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. மனோஜ் அதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு டைம் வரும், உன்னை வந்து தூக்கி வச்சு கொண்டாடும்போது நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட, அதே மாதிரி அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லுவாங்க. எத்தனை நாள் தான் நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படியே இருக்க போகிற அப்படிங்கிறதையும் மனோஜ் கிட்ட ரோஹிணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கெலாம் ஒரு நல்ல நேரம் வரும், நான் கண்டிப்பாக அம்மா கிட்ட பேசுகிறேன் இதை பற்றி அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லுவாங்க. ஸ்ருதி ரவி கிட்ட என்ன எந்த விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்க, என்ன இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரவி சொல்லுவாங்க. இல்லை ரெசிக்னேஷனை பற்றி நான் கேட்குறேன் அப்படின்னா, ரிசைனில் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருப்பார் ரவி. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, நானே ஒரு இடத்த பார்க்க போகிறேன் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னது. ரவி இருந்துட்டு, நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையேன்னு கேட்கும்போது, அம்மா அப்பா கிட்ட தான் அவ்வளோ பணம் இருக்கே, நான் அவங்க கிட்ட தான் காசு கேட்க போகிறேன்னு சொன்னது. அவங்க கிட்ட ஒரு பைசா வாங்கி நம்ம எந்த செலவும் பண்ணக்கூடாதுன்னு ரவி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. சரி ஓகே, இன்னொரு ஐடியாவும் கேளு, நானே என்னோட காசில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து நீ செஃப்பாக வந்துரு, உனக்கு எப்போ என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ நீ பார்ட்னராக ஜாயின் பண்ணால் போதும்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க. என்னமோ பண்ணு, நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லி ரவியும் தூங்கிடுவார். சீதாவும் சீதாவோட லவரும் முத்துக்கும் மீனாக்கும் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீதாவோட லவர் அவங்கள சாரியில் பார்க்குறாங்க. பார்த்ததும் என்ன இன்னைக்கு சாரியில் வந்திருக்கேன்னு கேட்டதும், ஆமாம் நம்ம கல்யாண விஷயம் பேசும்போது நான் வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் செல்ஃபீஸும் எடுத்துக்கிறாங்க. அவங்களும் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே போகலாம் ஹனிமூனுக்கு அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. கோயிலை வச்சு பேசுகிற விஷயமா இது அப்படின்னு சொல்லி சீதாவும் மழுப்பிடுறாங்க. முத்துவும் மீனாவும் மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சீதா கிட்ட கேட்டு என்ன பழம் சாப்பிடுவார், என்ன ஸ்வீட் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீதா லவர் இருந்துட்டு, ஐயோ நான் வாங்கின ஸ்வீட் உங்கள் மாமாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்ல, சீதா இருந்துட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்டையும் பிடிக்கும், உங்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போலீஸாக இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ பதட்டமாக இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், இந்த அளவுக்கு வேர்க்குது, ஏதோ பரீட்சை எழுத போகிற மாதிரி இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து யாரை மீட் பண்ண போகிறோன்னு தெரியாமல் இந்த எபிசோட முடிக்கிறாங்க.